ஹாய் வணக்கம். இன்றைக்கி பேங்க் லோன் பார்ட் 1 பற்றி பார்ப்போம். பேங்க் லோன் நீங்கள் வீடு வாங்கும்போது பேங்க் லோனு அப்ளை பண்ணுவீங்க. பேங்க் ஏ ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பேங்க் பிக்கு ட்ரை பண்ணுவீங்க, அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பேங்க் சி ட்ரை பண்ணுவீங்க, 80% தான் கொடுப்பாங்க, 20% நீங்கள் டெபாசிட் கட்டணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம பார்ப்போமே. ஏன் பேங்க் லோன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க? அது 3 காரணம் இருக்குது. ஓகே, 1 உங்கள் சீட்டோஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிப்போர்ட் செக் பண்ணுவாங்க. உங்கள் பேமெண்ட் ஒன் டைமாக கட்டணும், லேட்டாக கட்டக்கூடாது, அது கணக்காக கட்டணும். 2 உங்கள் டிஎஸ்ஆர், உங்கள் கமிட்மெண்ட் ஓவர் கமிட்மெண்ட்டாக இருந்தாக்கா கண்டிப்பாக புது லோன் நீங்கள் அப்ளை பண்ணாக்கா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 3 உங்கள் டாக்குமெண்ட் கணக்காக சப்மிட் பண்ணாக்கா பேங்க் அப்ரூவ் பண்ணும். டிஎஸ்ஆர் டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஒன்று தெரியுமானாக்கா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம்.